வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங். நம்ம ராபர்ட் மூவர் புக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இங்கிலீஷ் புத்தாண்டு, ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் உங்கள் எல்லாருக்கும் நல்ல வருஷமாகவும் நல்ல ப்ராஃபிட்டபுளான வருஷமாகவும் ஆரோக்கியமான வருஷமாகவும் இருக்கணும்னு எல்லாம் மறந்த இறைவன்கிட்ட நான் பிரார்த்திக்கிறேன். என் சார்பாகவும் என் டீம் சார்பாகவும் உங்கள் எல்லாருக்கும் என்னோட நியூ இயர் வாழ்த்துக்கள். வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்றைக்கி அந்த ராபர்ட் மூவரோட கைசன் புக்கோட 5வது சாப்டரை பற்றி பேசலான்னு நினச்சேன். உங்களுக்கு சொன்ன மாதிரி கைசன்கிறது சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம்னா லாங் டேர்மில் நம்மளுக்கு ஒரு பெரிய க்ரோத் வரும். தி ஸ்மால் சேஞ்சஸ் கேன் ட்ரிகர் பிக் க்ரோத்துங்கிறது உங்கள் லைஃப்பில் நீங்கள் நம்ப முடியாத இன்சிடெண்ட்டாக இருக்கும். இந்த சீக்ரெட் டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இது வரைக்கும் பர்ஃபெக்ஷனை பார்க்காதீங்க, கோலை குறைங்க, ஆக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுங்க, ஸ்ட்ரெஸ்ஸை குறைங்க, அண்டு இப்போ என்ன கவனிக்கிறீங்கன்னு பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். தட் இஸ் பவர் ஆஃப் நவ். கோல்ஸை சின்னதாக உடச்சி ஆக்ஷனை ஆம்ப்ளிஃபை பண்ணுங்க, பர்ஃபெக்ஷனை உடைங்க, பர்ஃபெக்ட் நம்பி போகாதீங்க, அப்படியே போகிற வழியிலேயே போகிற பாதையிலேயே வழியை கற்றுக்கிட்டே போகலாங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கேன். பட் என் லைஃப்பை நான் கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணுன்னா, இங்கேருந்து அங்கே நான் மாறணும்னா என்ன ரீசன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபவுண்டேஷன் ஆஃப் சக்ஸஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் தான். டிசிப்ளின்னா ரொட்டீனாக எதை நீங்கள் செய்கிறீங்களோ அதை திரும்பி செஞ்சுக்கிட்டே இருக்கிறது, அது ஹேபிட் ஆகிடுது. இது கன்சிஸ்டன்ட் ஸ்மால் ஆக்ஷன் ரெகுலராக நீங்கள் பண்ணுறது, அது உங்களுக்கு ஒரு பில்டிங் பிளாக் மாதிரி ஆகுது. கொஞ்சம் ஒரு செங்கலாக வச்சு ஒரு பில்டிங்கை கட்டுற மாதிரி ஒன்றொன்னா வச்சு ஒரு பிரிக்காக்கு வச்சு ஒரு ஹாலோ பிளாக்கோ செங்கலோ ஏதோ வச்சு நீங்கள் கட்டி ஒரு பெரிய பில்டிங் கட்டுறது. இந்த பில்டிங் பிளாக் தான் சின்ன சின்ன பிளாக்கை வச்சு தான் நீங்கள் பெரிய கோலை ரீச் பண்ண முடியும். இந்த ஹேபிட்டுங்கிறது கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் திரும்பி ஆக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கிறது. உடனே எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அப்படியே சுற்றிட்டு அரச மரத்தை சுற்றி வயிற்ற தடவினா குழந்த பிறந்துருச்சான்னு பார்த்தா குழந்த பிறக்காது. ஸோ அதே மாதிரி தான் ஒரு ஆக்ஷன் நீங்கள் ஹேபிட் க்ரியேட் பண்ணி, சார் நான் 10 நாள் பண்ணிட்டேன், 20 நாள் பண்ணிட்டேன், எனக்கு ரிசல்ட் வரும்னா ரிசல்ட் வராது. சம்டைம்ஸ் நம்ம ஹேபிட்டை பல வருஷங்கள் பண்ணால் தான் காம்பவுண்ட் ஆகி ஒரு நாளைக்கு பயங்கரமாக வரும். ராகுல் டிராவிட் பேசும்போது அவனோட லைஃப்பை பற்றி அவர் சொல்லும்போது ஒரு சைனீஸ் பேம்பூ ட்ரீயை பற்றி சொல்லுவார். முதல் 5 வருஷத்துக்கு அந்த பேம்பூ ட்ரீ ஒன்றுமே வராது, ஏன்னா அடியில் ரூட்டு பெருசாக போயிட்டே இருக்கும். சடனாக 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே அது ஒரு பெரிய ஹைட்டாக வளரும்பார் அந்த சைனீஸ் பட் அந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சு, சடனாக ஒரு நாளைக்கு அப்படியே அது பெருசாக போகுங்கிறார். வாழ்க்கையும் அப்படி தான் சொல்லுவார். நான் கம்ப்ளீட்டாக ஒத்துக்கிறேன். இந்த ஃபவுண்டேஷன் டு சக்ஸஸ்ங்கிறதே உங்கள் ஒர்க் எத்திக்கும் ஹேபிட்டும் தான். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளோ நேச்சுரல் டேலண்ட் இருந்தாலும், உங்களுக்கு இந்த ஹேபிட் இல்லைன்னா பண்ணவே முடியாது. நீங்கள் ரீசெண்டாக அஸ்வினோட இன்டர்வியூ ஒன்று பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா மேலே எவ்வளோ எஃபர்ட் போடுவாங்க அப்பா அம்மானுங்கிறத பற்றி அவன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். அவங்க எப்படி அப்பா மாம்பழத்துலேருந்து சென்ட்ரலுக்கு போயிட்டு திரும்பி அவனை கோச்சிங் அமைச்சு திரும்பி கூட்டிகிட்டு அவன் மேலே பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் காட்டி அவன் அண்டர் 10லேயே இந்த ரெகுலராக ஆடி சூப்பர் ஸ்டார் ஆகிடுவான். அது மாதிரி 13 வயசில் செலெக்ஷன் டீமில் நீ கிடையாது வீட்டுக்கு போகலான்னு சொல்லுவாங்க. எடுத்து அவன் அம்மா மடியில் படுத்து அழகிற கதையும் அழகாக சொல்லியிருப்பான். நீங்கள் இதெல்லாம் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இதெல்லாம் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஹேபிட் அப்பப்போ நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு சடனாக ஒரு நிலைக்கு சக்ஸஸ் வரும். அஸ்வின் நினச்சது அவன் நான் பேட்ஸ்மேன் ஆவேன், அப்புறம் ஃபாஸ்ட் பவுலர் ஆவேன். கடைசியில் அவன் சக்ஸஸ் ஆனது ஸ்பின்னர்னால. பேட்டிங்லேயும் ஒரு 5-6 செஞ்சுரி அடித்தான், அது பெரிய விஷயம் இல்லை. பட் ஸ்பின்னர் தான் ப்ரைமரி அவன் டீமுக்குள்ளே வந்தான். பட் அவன் ஸ்டார்ட் பண்ணுறச்ச அவன் பேட்டிங்காக ஸ்டார்ட் பண்ணான். நீங்கள் எப்படி போட ஆரம்பிச்சிங்கன்னா, அவங்க அம்மா ஒரு மேட்ச் பார்க்க வந்தாங்க, அந்த மேட்ச்சில் அவன் சீக்கிரமாக அவுட் ஆகிட்டேன், எங்கள் அம்மா ஏதாவது நீ போலிங்காவது போடுறான்னும் போது போலிங் போட ஆரம்பித்தேன். நான் உங்களுக்கு இதுக்கு தான் நான் சொல்கிறேன், திரும்பி எப்படி எங்கே எப்படி வரும், நீ உங்களோட ஒர்க் எத்திக் எங்கே அது ரிஃப்ளெக்ட் ஆகும், எப்போ அது ரிசல்ட்டாக மாறும் அப்படின்னு உங்களால் தெரியவே தெரியாது. அந்த சைனீஸ் பேம்பூ ட்ரீ மாதிரி தான். அப்போ உங்கள் கோலுக்கு அலைன் பண்ணி சின்ன ஹேபிட்ஸை நீங்கள் பிக்கப் பண்ணி அதை கண்டினியூஸாக ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே போனீங்கன்னா சடனாக ஒரு நாளைக்கு விஸ்வரூபம் எடுக்கும். அந்த விஸ்வரூபம் எடுக்கிறச்ச நீங்களே ஸ்டன் ஆகிடுவீங்க. என்னடா இது நம்மளுக்கு இப்படி வந்தது,
நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு. பட் உங்களுக்கு என்ன புரியணும்னா, ஒரு ஸ்மால் பாசிட்டிவ் ஆக்ஷன் நீங்கள் எடுக்கிறதும் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு உங்களுக்கு பெரிய குரோத்தாக கிடைக்கும். இதில் காம்பவுண்டிங் பண்ணுறச்ச ரிப்பிட்டேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரிப்பிட்டேஷன்னா என்ன? பண்ணுறத திரும்பி 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 செய்கிறது. நீங்கள் அந்த வெயிட் தூக்கறச்ச 4 ரெப்பு 5 ரெப்பு 6 ரெப்பு சம்டைம்ஸ் 10 15 ரெப்பு வரைக்கும் போவாங்க. 3x15 3x20 அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த ரெப்புடேஷன் இப்படி பண்ணி 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 நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கன்சிஸ்டன்ட் ஆகிடுவீங்க. இந்த கிரிக்கெட்டில் நெட் ஆடுறச்ச கூட பர்டிகுலராக ஒரு ஸ்டார்ட்டை திரும்பி 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 ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் போய் அதை மேட்ச்சில் ஆடுறச்ச அது பர்ஃபெக்டாக வரணும். சும்மா கூட்டாம்பரம் ஒன்றுமே தெரியாமல் குருட்டம் போக்கில் அடிக்க போனீங்கன்னா டெஃபினட்டாக அவுட்டு தான் ஆவீங்க. இதனால தான் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, டெய்லி ஒரு ஆக்ஷனை திரும்பி 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 ரிப்பீட் பண்ணணும். அதுக்கப்புறம் வீக்லி பண்ணுறது, வீக்லிங்கிறது டெய்லிங்கிறது வீக்லியாக மாறும், வீக்லிங்கிறது மந்த்லியாக மாறும், மந்த்லிங்கிறது உங்கள் பார்ட் ஆஃப் ரொட்டீனாக போயிடும். இது மாதிரி நீங்கள் ரொட்டீன் ஃபார்ம் பண்ணிங்கன்னா தான் ஹேபிட் இன்க்ரெயின் ஆகும். அந்த ஹேபிட் இன்க்ரெயின் ஆனால் தான் அது உங்களுக்கு ஒரு 5-6 வருஷம் கழிச்சு காம்பவுண்ட் ஆகும். இப்போ எனக்கு எல்லோரும் கேட்குறாங்க, நீங்கள் எப்படி இந்த ப்ரமோட்டரை பற்றி தெரிஞ்சுருக்கீங்க? நான் ஒரு 25 வருஷமாக எதை கிடச்சாலும் படிப்பேன். படிக்கிறதுங்கிறது என்னோடய ஹேபிட். இன்றைக்கும் கையில் கிடச்சதெல்லாம் படிச்சுட்ருப்பேன். அது என்னோடய ஹேபிட். இந்த படிக்க 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 விஷயத்தை கற்றுக்கிட்டோம். விஷயத்தை கற்றுக்கிட்ட ஒரு இடத்துல அது ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ சடனாக ஒரு ப்ரமோட்டர் பார்க்குறச்ச அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணி பார்த்து இது பண்ணலாமா வேணாமான்னு தோணும். இந்த கிரியேஷன் நான் படிக்க ஆரம்பிக்கும் போது நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக படித்தேன். எனக்கு படிக்க பிடிக்கும், அதனால படித்தேன். அதோட ரிசல்ட் இன்றைக்கி எது எனக்கு இங்கே கொண்டு வந்து விட்ருக்கு. அது வேறு எங்கே வேணால் கொண்டு வரலாம். பட் நீங்கள் ரிப்பீட்டாக பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். முதல்ல ரொம்ப குழந்தைத்தனமாக இருக்கும், வேஸ்ட்டாக இருக்கும், யூஸ்லெஸ்ஸாக இருக்கும்னு. ஆனால் எப்போ நீங்கள் எதிர்பார்க்கலையோ அப்போ அது உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். நேற்று கூட நான் ஒரு உண்டியல் பார்த்தேன். நான் கபாலீஸ்வரர் கோயில் போயிருந்தா சைடில் நடந்து போடுச்ச உண்டியல் பார்த்தேன். மண் உண்டியல் எனக்கு ஞாபகம் வந்தது. இது ரெகுலராக வாங்கும். கையில் இருக்கிற பைசாலாம் அதில் போட்டுக்கிட்டே போனீங்கன்னா வருஷம் கடைசியில் ஒரு நல்ல அமௌண்ட்டு கிடைக்கும். அந்த உண்டியலை உடச்சி எடுக்கிறச்ச நல்ல அமௌண்ட்டு கிடைக்கும். அந்த அமௌண்ட்டுக்கு ஒரு ஸ்டாக் வாங்கினீங்கன்னா ஒரு 2-3 வருஷம் அந்த உடச்சி அந்த அதே ஸ்டாக்கை வாங்கினீங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் ஆகி போனஸ் ஆகி நிறைய கொடுக்கும். என் பர்சனல் அனுபவத்தில் சொல்கிறேன். ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் நான் வச்சுருக்கிறேன். அதை யூஸ்வலாக வாங்க மாட்டேன். பட் ஒரு 4-5 வருஷத்தில் அதை உண்டியில் உடச்சி அந்த ஸ்டாக்கை வாங்கினே இருந்தேன். அது விற்கவே இல்லை, நான் அப்படியே விட்டேன். அது இன்றைக்கி ஒரு 50-60 ஷேரோ 100 ஷேரோ ஆகிடுச்சு. அது நல்ல கம்பெனி தான், வெரி ஸ்டேபிள் கம்பெனி. பட் டியூரிங் கோர்ஸ் ஆஃப் டே அதை வாங்கணும்னு நம்மளுக்கு ஒரு மைண்ட் வராது. இப்போ அந்த கம்பெனியோட வட்டி போனஸும் வரும். அந்த போனஸ் சப்ஸ்டன்ஷியல் ஆகிடுச்சு, திரும்பி அதை ஒன்று வாங்குவோம். ஸோ இது மாதிரி அந்த சின்ன ஆக்ஷனு உண்டியலில் போட்டு அதை உடச்சி அந்த ஸ்டாக்கை 4 வருஷம் வாங்கினது இப்போ அதே ஒரு திரும்பி ஃபீட்பேக் லூப்பில் போயிட்டே இருக்குது. அந்த ஃபீட்பேக் லூப்பில் போக 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 அது பாட்டுக்கு பெருசாகிட்டே போகும். ஏன்னா லென்த் ஆஃப் ரன்வே இருக்குல்ல. ஸோ மாதம் வருஷம் அதை ஒன்று வாங்குவோம். வர இன்ட்ரெஸ்ட் டிவிடெண்ட்லேருந்து திரும்பி வாங்குவோம். அது பாட்டுக்கு அது க்ரோ ஆகிட்டே இருக்கும். இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த அமௌண்ட்டு பெருசு சின்னதுன்னு கிடையாது. கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணுறீங்களாங்கிறது தான் முக்கியம். நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா டெஃபினட்டாக ரிசல்ட் வரும். சேமிப்புங்கிறது ஒரு கன்சிஸ்டன்சி தான். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக வேலை செஞ்சீங்கன்னா டெஃபினட் சேஞ்சஸ் வரும். அண்ட் இது மாதிரி நீங்கள் பண்ணுறச்ச ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிறச்ச என்றைக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதோ அதை பிடிச்சி நீங்கள் மேலே ஏற முடியும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம்.